ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் வண்டதி கேக் பார்க். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெட் வெல்வெட் கேக் வந்து எப்படி பண்ணுறது, எப்படி ஃப்ராஸ்ட் பண்ணுறது, எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்லேருந்து எப்படி ஹார்ட் ஷேப்புக்கு ரெட் வெல்வெட் கேக்கை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணணும் அப்படின்ற ரெசிபி வீடியோ வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஐ கார்ட்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஃப்ராஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸாக வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே நம்ம கேக் போர்டு வந்து வச்சுக்கணும். அது ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அடியில் ஒரு மேட் மாதிரி ஏதாவது ஒன்று சப்போர்ட்காக போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் வச்சுக்க போகிறோம். அண்ட் அதுக்கு மேலே வந்து நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுக்க க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுகர் சிரப் வந்து ஊற்றிக்கணும். ஸோ சுகர் சிரப் ஆட் பண்ணும்போது ரொம்ப வந்து கான்ஷியஸாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப ஆட் பண்ணால் பிடிக்காது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும். சரிங்களா? ஸோ கஸ்டமர் எந்த மாதிரி விருப்பப்படுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கேக்கு க்ரம் கோட் கொடுக்க போகிறேன். ஸோ க்ரம் கோட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஏன் அப்படின்னா நீங்கள் க்ரம் கோட் கொடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஐசிங் பண்ணும்போது உங்களோட கேக் வந்து பர்ஃபெக்டாக ஐசிங் ரெடி ஆகும். ஸோ அதனால் க்ரம் கோட் பண்ணும்போது லைட்டாக விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரம் கோட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ½ அன் ஹவர் அட்லீஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ½ அன் ஹவர் சில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக வந்து க்ரம் கோட் ரெடி ஆகி ஸ்டேபிளாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஹார்ட் ஷேப்பை கன்வெர்ட் பண்ண போகிறோம், ரவுண்ட் ஷேப்பை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் கேக்கில் நம்ம ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன் மிடில் நம்ம பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு இது இப்போ வந்து நம்ம வேறு கேக் போர்டுக்கு மாற்ற போகிறோம். 2 ஈக்குவல் சைஸ்லேயும் வந்து நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டோம். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சைடு வந்து வந்துருச்சு. ஸோ இன்னொரு சைடு இருக்கிற ஹாஃப் செமிஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற பீஸை வந்து இதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் விப்பிங் க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கனாஷ் இருந்துச்சுன்னா கனாஷ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நீங்கள் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் இருக்குது, ஸோ அதையே வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஸ்டிக் ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ரீம் சீஸை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஐசிங் பண்ண போகிறோம். ஐசிங் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். ஏன்னா ரவுண்ட் ஷேப்லேருந்து ஹார்ட் ஷேப் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே நிதானமாக பண்ணுங்கள். ஸோ இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஐசிங் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரேப்பர் வச்சு நீட்டாக வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு நான் வந்து நல்லா செட் பண்ணி எடுத்துட்டேன். செட் பண்ணி ஏன் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வேறு எது நீங்கள் வந்து டெக்கரேஷன் நீங்கள் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான கேக் வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதனால தான். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து எடுத்ததுக்கப்புறமா ஆல்ரெடி என்கிட்ட இருந்த ரெட் வெல்வெட் பீசஸை வந்து நான் நல்லா க்ரம்ஸ் ஆக்கி வச்சுருக்கேன். அந்த ரெட் வெல்வெட் க்ரம்ஸை இந்த மாதிரி மேலே வந்து ட்ரிசில் பண்ணியாச்சு ஒரு சீவ் வச்சு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ஒரு க்ரியேஷன் மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, எங்கிட்ட க்ரம்ஸ் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது நார்மலாக க்ரீம் வச்சு நீங்கள் வந்து டிசைன்ஸ் மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஐசிங் கரெக்டாக பண்ணாட்டினா கூட இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களோட கேக்கை வந்து அழகாக காமிக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே வந்து நான் சைடில் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் கூடவே வந்து நான் கொஞ்சம் சாக்லேட்ஸ், எடிபிள் சாக்லேட்ஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கேக் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.